தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் குரலும் பொருளும் அதிகாரம் 71 குறிப்பு அறிதல் என்னும் தலைப்பிலே பேச வருகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். குரலும் பொருளும் அதிகாரம் 71 குறிப்பு அறிதல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. திருக்குறள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்க வேண்டிய நூல். எல்லோர்க்கும் எல்லா வகையிலும் பொருந்தக்கூடிய நூல். முக்காலத்தையும் உணர்த்தக்கூடிய நூல். திருக்குறளை தினமும் படிப்போம். பொருட்பால் அதிகாரம் 71 குறிப்பு அறிதல். குறிப்பு அறிதல் என்பது பிறர் உள்ளத்துள் எண்ணுவதை அவர் சொல்லாமலேயே, அதாவது அவருடைய மனக்குறிப்பை அறிந்து நடக்கக்கூடிய திறமை என சொல்வார். குறிப்பறிதல் அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். அதிகாரம் 71 குறிப்பு அறிதல். 71வது திருக்குறள். கோராமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறா நீர் வையக்கு அணி. ஒருவன் கூறாமலே அவன் முகத்தை பார்த்து நினைப்பதை அறிபவன் என்றும் உலகத்துக்கு ஓர் அணியாவான். 702 ஐயப்படாது அகத்து உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொளல். ஒருவன் மனதில் உள்ளதை சந்தேகமின்றி அறிய வல்லவன் தெய்வத்துக்கு நிகராக மதிக்க வேண்டும். 703 குறிப்பின் குறிப்பு உணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். முகக்குறிப்பினால் உள்ளதை உணர்பவரை எது கொடுத்தும் அரசர் துணையாக கொள்ள வேண்டும். 704 குறித்து கூறாமை கொள்வாரோடு ஏனை உறுப்பு ஓர் அணையரால் வேறு. குறிப்பை கூறாமலே அறிய வல்லவர்க்கும் அவ்வாறு அறிய இயலாதவர்க்கும் உடலளவில் மட்டுமே ஒற்றுமை இருக்கும். 705 குறிப்பின் குறிப்பு உணரா ஆயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண். முகங்கண்டு உள்ள குறிப்பினை அறிய இயலாத அவர்க்கு கண்கள் இருந்தும் பயன் என்ன? 706 அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். எதிர் உள்ள பொருளை காட்டும் கண்ணாடி போல் ஒருவன் உள்ளத்தில் இருப்பதை அவன் முகம் காட்டும். 707 முகத்தின் முகத்து குறைந்தது உண்டோ ஓப்பினும் காயினும் தான் முந்துரும். ஒருவன் மகிழ்ச்சியையும் வெறுப்பையும் மலர்ந்தும் வாடியும் முந்திக் காட்டும் முகம் கோல் அறியும் திறம் மற்றவற்றுக்கு இல்லை. 708 முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின். மனதில் உள்ளதை குறிப்பால் உணர்ந்து அவற்றிற்கேற்ப செய்வார் முகம் பார்த்து நின்றாலே துன்பம் நீங்கும். 709 பகைமையும் கேண்மையும் கண் உரைக்கும் கண்ணின் வகமை உணர்வார் பெறின். பகையா நட்பா என்பதை கண்ணே சொல்லிவிடும் கண்ணின் தன்மை அறிந்தவர்க்கு. 710வது திருக்குறள். நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணும் கால் கண் அல்லது இல்லை பிற. கூறிய அறிவுடையோர் என்பவர்க்கு அளவுகோலாவது பிறர் கண்ணே தவிர வேறில்லை. இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. குறளும் பொருளும் என்ற தலைப்பிலே
சிறப்பாக குறிப்பறிதல் என்ற சிறப்பாக உரையாற்றியிருந்தார் தக்கோலத்திலிருந்து என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.